Hi students, இன்னைக்கு exercise 2.3ல 5th problem பார்க்க போறோம். என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. What is the time 100 hours after 7 am கொடுத்திருக்காங்க. அதாவது starting point 7 am கொடுத்துட்டாங்க. 100 hoursக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகே, ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, நம்மளுக்கு ஸ்டார்டிங் டைம் என்ன கொடுத்துருக்காங்க, 7 am கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு காலையில 7 am எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஒன் டேக்கு எவ்வளவு ஹவர்ஸ் இருக்கு, 24 ஹவர்ஸ் இருக்கு, அப்படிதானே? அப்போ இதே 7 am நாளைக்கு மார்னிங் காலையில 7 am ஆகும்போது நம்மளுக்கு எவ்வளவு கம்ப்ளீட் ஆயிருக்கும், ஒன் டே கம்ப்ளீட் ஆயிருக்குமா? அதாவது எவ்வளவு ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கும், ஒன் டே கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த சென்ஸ் எவ்வளவு ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு, நம்மளுக்கு 24 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 100 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு 24 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கு மறுநாள் ஒரு 7 am வரைக்கும் எடுத்தோம் அப்படின்னா அது செகண்ட் டே, இன்னொரு ஒரு 24 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ அகெயின் நெக்ஸ்ட் ஒரு 7 am, அதுக்கு மறுநாள் 7 am எடுத்தோம்னா எத்தனை ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கும், அகெயின் ஒரு 24 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கும். 3 days இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 24 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், 72 ஹவர்ஸ் வரும், அப்படிதானே? 3 daysக்கு 72 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இன்னொரு நாள் கூட எடுத்துக்கலாம். அப்போ இன்னொரு நாள் 7 am எடுத்தோம் அப்படின்னா இது எத்தனை டே, 4 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது எவ்வளவு ஹவர்ஸ், அப்போ இது ஒரு 24 ஹவர்ஸ். அப்ப மொத்தமா நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு, 96 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப அவங்க என்ன ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 100 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல 4 நாளைக்கு நம்மளுக்கு எவ்வளவு ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு, 96 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்கு, ஸோ 4th day மார்னிங் நம்மளுக்கு 7 amல வந்து நிக்குது. எவ்வளவு ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு, 96 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் அப்போ நம்மளுக்கு இந்த கொடுத்துக்க 100ல எவ்வளவு ஹவர்ஸ் பேலன்ஸ் இருக்கு, ஒரு 4 ஹவர்ஸ் பேலன்ஸ் இருக்கு, அப்படிதானே? அப்போ இந்த 7 amல இருந்து நம்ம ஒரு 4 ஹவர்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ண போறோம். அப்ப ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துடும், 11 வந்துடும், 11 am. இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்ப நம்ம இதை கான்குருவன்ட் மாடியூலோட சால்வ் பண்ண போறோம். கொடுத்துருக்க ஹவர்ஸ் அப்படியே எடுத்துக்கலாம், டிவிடெண்டா எடுத்துக்கலாம். பெரிய நம்பர் தான் எப்பயும் நம்ம டிவிடெண்டா எடுப்போம். அதனால 100 இஸ் கான்குருவன்ட் டு எக்ஸ். எக்ஸ் ஏன் அப்படின்னா 100 ஹவர்ஸுக்கு அப்புறம் என்ன டைம் நம்மளுக்கு தெரியாது, அதனால அதை நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எவ்வளவு ஹவர்ஸ் இருக்கு, 24 ஹவர்ஸ் இருக்கு, அதனால mod 24 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம இந்த ரெண்டை என்ன பண்ண போறோம், டிவைட் பண்ண போறோம். 100 உள்ள போட்டு 24 வெளியில போட்டு டிவைட் பண்ணலாம். ஸோ 4 24 நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துடும், 96 வந்துடும், பேலன்ஸ் 4 வந்துருச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி 4 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரிமைனிங் என்ன வந்திருக்கு, நம்மளுக்கு 4 ஹவர்ஸ் ரிமைனிங் வந்திருக்கு. நம்ம ரிமைண்டர் தானே எப்போ இங்க எக்ஸ்ல எடுத்து எழுதுவோம். ஸோ இந்த எக்ஸ்ல எடுத்து ரிமைண்டரை எழுதிடலாம். 400 அப்படியே போட்டுக்கலாம், இஸ் கான்குருவன்ட் டு அப்படியே எழுதிட்டு இந்த எக்ஸுக்கு பதிலா என்ன பண்ண போறோம், வந்திருக்க ரிமைண்டர் எடுத்து 4 எழுத போறோம். எழுதிட்டு mod 24 அப்படியே எடுத்து எழுதிடலாம். இப்போ நம்மளுக்கு எக்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ வந்த 7 amல இருந்து, அதாவது இந்த 4th day மார்னிங் நம்மளுக்கு 7 am இருக்குல்ல, அதுல இருந்து பேலன்ஸ் எவ்வளவு வந்திருக்கு, இப்ப நம்மளுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் இருக்கு. அந்த 4 ஹவர்ஸை இப்ப நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துடும், 11 வந்துடும். அப்போ 11 am. அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா, the time 100 hours after 7 am is 11 am அப்படின்னு எழுதி இந்த ப்ராப்ளமை முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.